एक और बार हम निर्गमन के किताब के ओर अपने ध्यान को आकर्षित करेंगे। कल तक हम लोगों ने 16 अध्याय के ऊपर विचार किया। आज 17वां अध्याय में हम जाएंगे। இன்னும் ஒரு முறை யாத்ராகமத்தின் புத்தகத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நேற்று வரைக்கும் நாம் 16 அதிகாரங்கள் வரை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக செல்லலாம். 17वां अध्याय में एक महत्वपूर्ण घटना को यहाँ पर हम फिर पढ़ते हैं। இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஒரு மகத்துவமான ஒரு சம்பவத்தை நாம் திரும்ப வாசிக்கிறோம். आगे वे यात्रा में बढ़ रहे हैं அவர்கள் பிரயாணத்திலே முன்னேறி செல்கிறார்கள். और इस बात में आपको देखने लायक दो बातों को मैं याद दिलाने के लिए चाहता हूँ। இந்த காரியத்திலே நாம் பார்த்து கொள்ளக்கூடிய ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक है परमेश्वर उनके आगे आगे चला मेघ की खंबा के रूप में, अग्नि खंबा के रूप में। நான் முதலாவது சொல்லுகிறேன், ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக இப்படியாக சென்றார், மேக தூணை போலவும் அக்னி ஸ்தம்பத்தை போலவும் அவருக்கு காண்பித்து சென்றார். बाइबल साफ बतलाती है मेघ की खंबा जैसा जाता था वैसे ही इजरायली लोग पीछे जाते थे। வேதம் இப்படி தெளிவாக சொல்லுகிறது, அந்த மேக ஸ்தம்பம் எப்படி சென்றதோ அப்படியே இஸ்ரவேலர்கள் அதற்கு பின்பற்றி சென்றார்கள் என்று சொல்லி। और जब मेघ का खंबा ठहर जाता था वे ठहरते थे, वे यात्रा मेघ का खंबा यात्रा करने समय वे भी यात्रा करते थे। அந்த மேக ஸ்தம்பமானது அங்கே போகும் பொழுது இவர்களும் சென்றார்கள், அந்த மேக ஸ்தம்பம் நின்றபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்கே நின்றார்கள்। और दूसरी बात मैं एक बात को याद दिलाने के लिए चाहता हूँ, उनके मुंह में अभी प्रतिदिन का दिया हुआ मन्ना भी पाया जाता है। இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவர்களுடைய வாயிலே ஒவ்வொரு நாளைக்கு அன்றாட தேவைக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவும் இருக்கிறது। और वे ऊपर की बातों को भी खाते हैं, ऊपर की अगुवाई को भी पाते हैं। इसके बावजूद भी वे ऐसा जगह में पहुंचे जहां पानी की कमी थी। அவர்கள் மேலே இருந்து கிடைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டார்கள், மேலே இருந்து கிடைத்த அந்த வழிநடத்துதலையும் பெற்றார்கள். ஆனாலும் அவர்கள் தண்ணீர் குறைவான, தண்ணீர் கிடைக்காத ஒரு இடத்திற்கு வந்தடைந்தார்கள்। परमेश्वर हमें ऐसे रास्ता में ले जाने के लिए चाहता है जहां हम उसकी अगुवाई के साथ चलने के बावजूद भी ऐसे जगह में आने का संभावना है। தேவன் இப்படி நம்மை வழிநடத்த விரும்புகிறார்। நாம் தேவனுடைய வழிநடத்தலை பெற்று சென்ற பின்பும் கூட இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் வந்தடைவதற்கு வாய்ப்பு உண்டு। जीवन में जब हम परमेश्वर के बातों पर मान के चलते हैं और परमेश्वर की आशीषों के अधीन में रहते हैं, उसके बीच में भी गट्टी होने का संभावना है, इसको भूलना नहीं है। நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் செல்கிற வேளையிலே, தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு செல்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே குறைவும் வரும் என்பது ஒரு நிச்சயமான ஒரு காரியம்। उस जगह में ही हम अपने को पहचानते हैं। அந்த குறைவான பகுதியிலே தான் நாம் நம்மை குறித்து அறிந்து கொள்ள முடியும்। सारी बातें सरल अगर रहेगा, सारी बातें सहज अगर रहेगा, हम अपने जीवन को नहीं पहचान सकेंगे। எல்லா காரியங்களும் எளிதாக போகும் என்று சொன்னால், எளிதாக இருக்கும் என்று சொன்னால் நான் நம்முடைய வாழ்க்கை குறித்து அறிய முடியாது। अपने बारे में पहचानने के लिए परमेश्वर इस प्रकार की जगह में ले आता है। நம்மை குறித்து அறிவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்துக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறார்। क्योंकि हमारे बारे में परमेश्वर का एक ऊंचा विचार है। ஏனென்றால் நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம் வைத்திருக்கிறார்। हमें मोड़ता है, हमें तैयार करता है, हमें आशीष का कारण बनाता है। நம்மை அவர் வணைகிறார், நம்மை அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றுகிறார்। बहुतों के लिए आशीष का कारण होना हमारे बारे में परमेश्वर का महान इच्छा है। அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது। लेकिन यहाँ पर इजरायली लोग लड़ने लगे मूसा के साथ। ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோடு கூட சண்டையிட ஆரம்பித்தார்கள்। दूसरा पद को मेहरबानी से पढ़िएगा। தயவு செய்து 2ஆம் வசனத்தை வாசியுங்கள்। इसलिए वे मूसा से वाद विवाद करके कहने लगे, मूसा से वाद विवाद करते कहने लगे, हमें पीने का पानी दे। हमें पीने का पानी दे। मूसा ने उनसे कहा, मूसा ने उनसे कहा, तुम मुझसे क्यों वाद विवाद करते तुम हो क्यों मुझसे वाद विवाद करते हो और यहोवा की परीक्षा क्यों करते हो? यहोवा का परीक्षा क्यों करते हो? அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி
நாங்கள் குடியிருக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். एक और बात को यहाँ पर मूसा दिखा रहा लोगों को, இங்கே ஜனங்களுக்கு மோசே இன்னும் ஒரு காரியத்தை காண்பிக்கிறான். न केवल तुम हमारे साथ वाद विवाद करते हो, நீங்கள் என்னோடு வாதாடுகிறது மாத்திரமல்ல, लेकिन एक और बात गलत तुम करते हो, இன்னும் ஒரு தவறான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். परमेश्वर की परीक्षा करते हो. தேவனையும் பரீட்சை பார்க்கிறீர்கள். क्यों इस शब्द को यहाँ पर मूसा कहता है? ஏன் இந்த ஒரு வார்த்தையை மோசே போட்டு சொல்லுகிறான்? ध्यान से सुनिएगा. கவனித்து கேளுங்கள். लोगों को पानी नहीं मिला, ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. मूसा के साथ लड़ रहे हैं. அவர்கள் மோசேயோடு வாதாடுகிறார்கள். क्यों लड़ रहे हैं? तीसरा पद में पाते हैं. ஏன் இப்படி மோசேயோடு சண்டையிடுகிறார்கள்? காரணத்தை 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். हम लोगों को तूने बड़ी बड़ी बातों को वायदा किया, நீர் எங்களுக்கு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர். लेकिन अभी पीने के लिए भी पानी नहीं है. ஆனால் இப்பொழுதோ குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. हम लोगों को यहाँ खत्म करने के लिए लाए हो. எங்களை நீர் இங்கே அழித்து போடதான் கொண்டு வந்திருக்கிறீர். इसका मतलब तुम्हारी बातों पर मैंने विश्वास किया वो गलत है. இது அதாவது நான் உங்கள் பேச்சை நம்பி வந்தேனே அது தவறு. ये बात तो सही है. இது சரிதான். हो सकता है कि मनुष्य के दिमाग से सोचा जाए, ठीक है भाई आपने वायदा किया, लेकिन अभी इस प्रकार की तकलीफ हो रही है करके पूछ सकते थे. மனிதனுடைய முறையிலே பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள் ஆனால் இப்படி காரியம் நடக்கிறது, சோ இப்படி அவர்கள் கேட்பது என்று சொல்லி சரியா இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளலாம். लेकिन परमेश्वर का व्यक्ति मूसा उनके पहचान में एक और बहुत सुंदर बात को लाके खड़ा करता है. ஆனால் தேவனுடைய தாசனாகிய மோசே அவர்களுக்கு ஒரு அறியக்கூடிய அளவிலே ஒரு அழகான காரியத்தை அங்கே சொல்லுகிறார். तुम परमेश्वर की परीक्षा करते हो, நீங்கள் தேவனை பரீட்சை பார்க்கிறீர்கள். और उसका असली कारण को आप उस अध्याय का है 7वां पद में पढ़ते हैं. அதனுடைய உண்மையான காரணத்தை அந்த அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். 7वां पद को पढ़िएगा. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और मूसा ने उस स्थान का नाम मस्सा और मरीबा रखा. उसका नाम मरीबा या मस्सा रखा क्योंकि इजरायलियों ने वहां वाद विवाद किया था. क्योंकि इजरायलियों ने वहां वाद विवाद किया था. और यहोवा की परीक्षा यह कर करके, यहोवा का परीक्षा यहाँ तक की क्या यहोवा हमारे बीच में है या नहीं. इस बात को लेके ही यहाँ मूसा कहता है. இந்த காரியத்தை வைத்துதான் மோசே அப்படி சொல்லி இருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். बातों को थोड़ा समझिए अच्छी तरह से. நன்றாக காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के दिया हुआ दाना उनके मुंह पर है. தேவனால் கொடுக்கப்பட்ட தானியம் அவர்கள் வாயிலே இருக்கிறது. प्रतिदिन नया ताजा मन्ना का खाते हैं. ஒவ்வொரு நாளும் புதிய அங்கே மன்னாவை சாப்பிடுகிறார்கள். परमेश्वर की महान उपस्थिति उनके आगे आगे अग्नि कंबा के रूप में या मेघ कंबा के रूप में जा रहा है. அங்கே தேவனுடைய ஒரு பெரிய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பதாக மேக ஸ்தம்பத்தை போலவும் அக்னி ஸ்தம்பத்தை போலவும் செல்கிறது. थोड़ा याद रखिएगा. கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 32 लाख लोग हैं. 32 லட்சம் பேர்கள் உண்டு. उनके बीच में वो जंगल में हैं. அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். वहां उनके लिए रात में रोशनी के लिए परमेश्वरी रोशनी बन के वहां खड़ा है. அவர்களுக்கு இரவிலே வெளிச்சத்துக்காக தேவனே வெளிச்சமாக மாறி அங்கே நிற்கிறார். आप समझ लीजिए कि रास्ता में आपको कोई लाइट का उपाय नहीं है. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வழியிலே எந்த வெளியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்துக்கு வாய்ப்பே கிடையாது. बत्ती को इस्तेमाल करने के लिए उनके पास तेल के लिए वहां सवाल ही नहीं है. அங்கே விளக்கை கொளுத்தி வெளிச்சம் கிடைப்பதற்கு எண்ணெயும் அவர்களுக்கு அங்கே ஒரு இடத்திலிருந்து கிடைக்காது. और तेल नहीं है, बत्ती नहीं है और कोई रोशनी का सवाल नहीं है. वहां पर वे लोग वहां पर परमेश्वर की आशीषों के आधीन में, रोशनी की आधीन में रात को बिता रहे हैं प्रतिदिन. அங்கே அவர்கள் விளக்கு கிடையாது, எண்ணெய் கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்திலே தேவனுடைய வெளிச்சத்திலேயே அவர்கள் ஒவ்வொரு நாள் இரவையும் அங்கே கழித்து கொண்டு செல்கிறார்கள். लेकिन उनके बीच में एक प्रश्न उठता उनके दिल में. ஆனால் அவருடைய மனதிலே, அவருடைய மத்தியிலே ஒரு கேள்வி இப்படி எழும்பிற்று. कौन सा प्रश्न है? எப்படிப்பட்ட கேள்வி? क्या परमेश्वर हमारे बीच में है?
தேவன் நம்ம மத்தியிலே உண்மையிலே இருக்கிறாரா? हमारे बीच में परमेश्वर रहता है? தேவன் நம்ம மத்தியிலே அவர் இருக்கிறாரா? सुनिएगा, हमारे जीवन में भी कभी कभी इस प्रकार के प्रश्न आने का संभावना है. கேளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மத்தியிலும் கூட இப்படிப்பட்ட கேள்வி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. गिदोन ने एक दिन परमेश्वर से पूछा था, கிதியோன் ஒரு நாள் தேவனை நோக்கி கேட்டான், अगर परमेश्वर हमारे बीच में है तो क्यों इन सारी बातें हमारे लिए बीतती है? தேவன் நம்ம மத்தியிலே இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது? आबहूक ने इस प्रश्न को पूछा था. ஆபகூக் ஒரு கேள்வியை கேட்டான், अगर परमेश्वर हमारे बीच में है, क्यों हमारे लिए इस प्रकार की बुराई मिलता है, बातें देखने के लिए मिलता है? தேவன் நம்ம மத்தியிலே இருப்பார் என்று சொன்னால் ஏன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? जब मनुष्य के जीवन में दुख चले आता है, மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது துக்கம் வருகிறதோ, गड्डी चली आती है, குறைவு வருகிறதோ, तो उसके अंदर एक महान प्रश्न उठता है. அவனுக்குள்ளாக ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. क्या परमेश्वर मेरे साथ है कि नहीं? தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? किसके बीच में? யாருக்கு மத்தியில? எந்த காரியத்தின் மத்தியில? मुंह में परमेश्वर का दिया हुआ मन्ना है, அங்கே வாயிலே தேவனால் அருளி செய்யப்பட்ட மன்னா இருக்கிறது. आंखों के सामने साक्षात परमेश्वर की उपस्थिति है. அங்கே கண்களுக்கு முன்பதாக மிகவும் பிரத்யட்சமான தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. इसके बावजूद भी ये प्रश्न उठता है, இவைகளை எல்லாம் இருந்த போதிலும் கேள்வி எழும்புகிறது. क्या कारण है? இதற்கு காரணம் என்ன? मनुष्य चाहता है जो उसका आवश्यकता है, जो उसके मन में उठता वो पूरा होते रहेगा, तब भी परमेश्वर मेरे साथ रहता है करके मनुष्य के अंदर एक बहुत गलत विचार है. மனுஷனுக்குள்ளாக என்ன ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது? அவன் என்ன எல்லாம் வேண்டுகிறானோ, என்ன எல்லாம் நினைக்கிறானோ அது அப்படியே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது. तबे परमेश्वर हमारे साथ है. அப்பொழுதுதான் தேவன் என்னோடு இருக்கிறான் என்று நினைக்கிறான் மனிதன். नो, नहीं है. इस बात को अच्छी तरह से मन में बैठाइएगा. இந்த காரியத்தை நன்றாக மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். मेरी आवश्यकताओं को, मेरे कल्पनाओं को पूरा करने से ही परमेश्वर हमारे साथ करके हम सोचना नहीं है. என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய எண்ணங்களை எப்பொழுதெல்லாம் பூர்த்தி செய்கிறார்களோ அல்லது எப்பொழுதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். जब ये विचार हमारे अंदर चले आता है, எப்பொழுதெல்லாம் இந்த எண்ணம் நமக்குள்ளே வருகிறதோ हम परमेश्वर की परीक्षा करते हैं. நாம் தேவனை பரீட்சை பார்க்கிறோம். प्रभु का वचन साफ बतलाती है, தேவ வசனம் தெளிவாக சொல்கிறது, तुम अपने परमेश्वर का परीक्षा नहीं करना. நீ உன்னுடைய தேவனை பரீட்சை செய்து பார்க்க வேண்டாம். प्रभु यीशु मसीह ने इस वचन को शैतान आके उसको परीक्षा करने समय कहा, परमेश्वर के वचन में लिखा तुम्हारा परमेश्वर का परीक्षा ना करो. அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், வேதத்தில் எழுதி இருக்கிறது, தேவனை நீ பரீட்சை செய்யாதிருப்பாயாக. शैतान ने कहा कि एक मुनार में खड़ा होकर वहां से कूद जाओ, परमेश्वर स्वर्गदूतों को विदा करेगा क्योंकि उसका वचन में लिखा है करके कहा था. அங்கே சாத்தான் சொன்னார், நீ மேலே அந்த உப்பரிகையில இருந்து மேலே இருந்து குதித்துக் கொள்ளும், அங்கே தூதர்கள் வந்து உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறதே என்று சொல்லி சாத்தான் சொன்னார். प्रभु यीशु ने कहा, ஆனால் இயேசு என்ன சொன்னார்? तुम्हारे परमेश्वर की परीक्षा ना करो, वो भी लिखा. உன்னுடைய தேவனை பரீட்சை செய்யாதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. परीक्षा करने, परमेश्वर की परीक्षा आप कैसा करते हैं? தேவனுக்கு எப்படி நீங்கள் பரீட்சை செய்து பார்க்கிறீர்கள்? क्या वो हमारे साथ है कि नहीं? அவர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? जबकि सारी बातों को आमने सामने देखते हैं, अनुभव करते हैं, इसके बावजूद भी इस प्रकार का प्रश्न उठता, आप परमेश्वर की परीक्षा करते हैं. எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லா காரியங்களையும் திருப்தியாக நாம் பார்க்கிறோம், தேவ பிரசன்னத்தை பார்க்கிறோம், ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று எழும்புகிறதே, அதுதான் தேவனை பரீட்சை செய்கிறதுக்கு சமம். इस सुबह के समय परमेश्वर हमसे बातचीत करने पाए. இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. यहाँ एक बात को और जोड़ के मैं आगे बढ़ने के लिए चाहता हूँ. இன்னொரு காரியத்தை இங்கே நான் கூட்டி திரும்ப முன்னேறி செல்ல விரும்புகிறேன். इस कारण उस जगह का क्या नाम रहा? இந்த காரணத்தினாலே அந்த இடத்துக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? मेरीबा. மேரிபா என்று சொல்லி, मसा. அங்கே மாசா என்று आप याद रखिएगा, நீங்கள் மனதில் வையுங்கள். परमेश्वर की परीक्षा करके उन्होंने पाप किया. தேவனை பரீட்சை செய்து அவர்கள் பாவம் செய்தார்கள். पाप एक दाग को छोड़ के चला गया. பாவமானது ஒரு அப்படிப்பட்ட கரையை அங்கே படிய செய்து போய்விட்டது. पाप करने से क्षमा तो है, பாவம் செய்வதினாலே திரும்ப மன்னிப்பு உண்டுதான், जरूर क्षमा है,
உண்மையிலே மன்னிப்பு உண்டு. लेकिन वो एक दाग को छोड़ के चले जाता है. ஆனால் அது ஒரு கரையை அப்படியே பதிய வைத்து செல்கிறது. हम गलत कर सकते हैं, நாம் தவறு செய்யலாம், क्योंकि क्षमा तो रखा हुआ है. ஏனென்றால் மன்னிப்பு தான் நமக்கு உண்டே. लेकिन इस बात को भूलिएगा मत, वो एक दाग को छोड़ के चले जाता है. ஆனால் இந்த காரியத்தை மறந்து போக வேண்டாம், அது ஒரு கரையை நம்மிலே படிய வைத்து தான் செல்கிறது. बारंबार लोग उसके बारे में याद करेंगे. திரும்ப திரும்ப ஜனமானது அந்த பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். मान लीजिए இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், मैं यहाँ किसी गलती को कर लिया, நான் இங்கே ஒரு தவறை செய்து விட்டேன், सबके सामने मैं एक गलती कर लिया, எல்லோருக்கும் முன்பதாக ஒரு தவறை செய்து விட்டேன், या सबके सामने नहीं किया, गुप्त में किया लेकिन प्रकट हो गया. ஏதோ நான் மறைவிடத்தில் செய்தேன், ஆனால் அது இப்பொழுது எல்லோருக்கும் தெரிய வந்து விட்டது. मैं क्षमा मांग लिया. நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். क्षमा मांगने से ठीक है, सब लोग ने क्षमा किया, நான் மன்னிப்பு கேட்டேன், எல்லோரும் அதனால மன்னித்தார்கள். சரி, बातें ठीक हो गई. அந்த காரியங்கள் அப்படியே சரியாகி விட்டன. लेकिन दूसरा दिन मुझे कोई देखने वाला क्या सोचेगा? ஆனால் அடுத்த நாளிலே யாராவது என்னை பார்த்தால் என்ன நினைப்பார்? मेरे ऊपर भरोसा रखने के लिए जब लोग चाहते हैं तो समय क्या सोचेगा? என் மேல நம்பிக்கை வைப்பதற்கு ஜனங்கள் யோசிக்கும் பொழுது என்ன நினைப்பாங்க? कुछ भी हो, என்னவானாலும் சரி, उसी दिन ये व्यक्ति ने गलती किया था, அந்த நாளிலே இவர் ஒரு தவறு செய்தார் அல்லவா, अभी तो ठीक हो गया है, இப்பொழுது சரி ஆகிவிட்டது, लेकिन एक दिन गलती किया था. ஆனால் ஒரு நாளிலே இவர் இப்படி தவறு செய்தாரே, वो दाग हमारे अंदर रही जाता है, அந்த கரை நமக்குள்ளே படிந்தே விடுகிறது. वो जल्दी मिटता नहीं है. அது சீக்கிரத்திலே அழியாது. मान लीजिए मैं गाड़ी लेके चल रहा हूँ, நினைத்துக் கொள்ளுங்கள், நான் गाड़ी लेके चल நான் வண்டி எடுத்து போய் கொண்டிருக்கிறேன். मेरे गलती के चलते मैंने उसके ऊपर धक्का दे दिया. वो तो सही रास्ता पे चल रहा था, लेकिन मेरे लापरवाही के चलते मैंने उसको धक्का दे दिया. அவன் சரியாகத்தான் போனான், ஆனால் என்னுடைய தவறின் நிமித்தம் அவனை வண்டியில இடித்து அவனை தள்ளிவிட்டேன். और वो गिर गया, அவன் விழுந்து விட்டான், उसको चोट लगी. அவனுக்கு காயம். मैं गाड़ी रुकवाया, நான் வண்டியை அங்கே நிறுத்தினேன், मैं उतरा, நான் இறங்கினேன், उसको उठाया, அவனை அப்படி தூக்கினேன், उसको दवाई दारू किया, அவனுக்கு எல்லா காயங்களையும் அவனுக்கு இது பண்ணி சரி செய்தேன், कुछ पैसा भी दे दिया. கொஞ்சம் பணமும் கொடுத்தேன். अभी वो भी बोला कि ठीक है साहब, हम भी त्याल से जाना चाहिए था करके कह दिया. அவனும் சொல்லிவிட்டான், ஐயா நீ உங்களுக்கு சரியாக இனிமே செல்ல வேண்டி இருந்திருந்தது அப்படி சொல்லி அவனும் சொன்னான். मुझे चलाने के लिए, गाड़ी चलाने के लाइसेंस भी है, எனக்கு வண்டி ஓட்டுவதற்கு வண்டி லைசென்ஸும் இருக்கிறது. मैं फिर गाड़ी चला के जा रहा हूँ. திரும்ப நான் வண்டி ஓட்ட போகிறேன். रास्ता में लोग क्या कहेंगे? ஜனங்கள் வழியில என்ன சொல்லுவாங்க? अरे अरे यार, ये गाड़ी चला रहा, थोड़ा सा किनारे हट के चलाओ, क्योंकि इसका क्या हाल है पता नहीं चलेगा. வண்டி ஓட்டு வராம்பா, கொஞ்சம் தள்ளிக்க இது என்ன ஆகும் சொல்லி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. तुरंत आप उतर के उनसे लड़ नहीं सकते हैं. நீங்கள் உடனே இறங்கி அவர்களிடத்துல சண்டை போட முடியாது. क्या समझते हो? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? लाइसेंस रखा हूँ, நான் என்ற லைசென்ஸ் இருக்குது. जरूर चोट पहुंचाया, அங்க காயம் வந்தது உண்மைதான், उसको मैं दवाई दारू किया, அவனுக்கு எல்லா இதும் சரி செய்து விட்டேன். जरूर एक बार गलती हो गया, ஒரு முறை தவறு நடந்தது. क्या सोचते हो? இப்பொழுது என்ன நீ என்ன நினைக்கிறாய்? आप लड़ नहीं सकते हैं. நீங்கள் இப்பொழுது சண்டையிட முடியாது. उनके अंदर आपके गाड़ी चलाने के ताकत में आपको भरोसा आने में देर लगेगा. நீங்கள் வண்டி ஓட்டுகிறீர்களே, அந்த வண்டி ஓட்டுகிறதிலே மற்றவர்களுக்கு நம்பிக்கை வருவதற்கு அதிக நேரங்கள் பிடிக்கும். जीवन में गिरते तो हैं, வாழ்க்கையில நாம் இப்படி தவறுகிறது உண்மைதான். गुस्सा कर लेते हैं, நாம் கோபப்பட்டு விடுகிறோம், या कुछ ऐसे गलती कर बैठते हैं ताकि सब लोग देख सकें. நாம் இப்படிப்பட்ட ஒரு தவறை இழைக்கிறோம், இது நிமித்தம் எல்லோரும் பார்த்து விடுகிறார்கள். लेकिन वो दब्बा को छोड़ के ही जाता है. ஆனால் அது ஒரு படிமம் போன்ற ஒரு கரையை போட்டுவிட்டு தான் செல்கிறது. इसलिए प्रभु का वचन में लिखा है, இது நிமித்தம் தேவ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, मूसा के साथ वाद विवाद करने के चलते அவர்கள் மோசையோடு வாதாடினது நிமித்தமாக, परमेश्वर को परखने के चलते தேவனை பரீட்சை பார்த்தது நிமித்தமாக उस जगह को मसा और मेरीबा रखा गया. அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். फिर यहाँ परमेश्वर क्या करता है? எங்கே தேவன் என்ன செய்கிறார்? इस प्रकार का वातावरण में இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே परमेश्वर कार्य करने के लिए मूसा को प्रार्थना करना पड़ा. அங்கே தேவன் கிரியை நடப்பிப்பதற்கு மோசேக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. 4 पद को पढ़िएगा, 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். तब मूसा ने यहोवा की दुहाई दी और कहा, इन लोगों के साथ मैं क्या करूं?
ये सब मुझ पर पथराव करने को तैयार हैं। प्रभु से चिल्ला के कह रहा है, அவன் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று ए परमेश्वर मैं क्या करूं, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், क्योंकि ये मुझसे पानी मांग रहे हैं, ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறார்கள், इनका पानी मैं कहां से लाऊं, நான் இவர்களுக்கு தண்ணீர் எங்கே இருந்து கொண்டு வரட்டும், और न केवल मुझे मांग रहे हैं, मुझसे मांग रहे हैं, नहीं देने से पत्रवाह करने के लिए तैयार भी हो गए। இவர்கள் கேட்பது மாத்திரமல்ல, கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்னை கொன்று போட கல்லறிந்து கொன்று போட ஆயத்தம். मैं एक अजीब बात को यहाँ दिखाने के लिए चाहता हूँ। நான் ஒரு விசித்திரமான காரியத்தை இங்கே காண்பித்து கொடுக்கட்டும். लोग क्या फेंकने के लिए तैयार थे? ஜனங்கள் என்ன எரிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள்? बच्चे बोलिएगा, பிள்ளைங்க சொல்லுங்க. इसलिए இது நிமித்தமாக परमेश्वर ने पत्थर से पानी निकाला, தேவன் கல்லினாலே அங்கே தண்ணீரை வரவழைத்தார். ताली बजा के परमेश्वर का धन्यवाद करें। கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். तुम्हारे विरोध में लोग पत्थर उठाने के लिए अगर परमेश्वर लोग आएंगे, உங்களுக்கு விரோதமாக கற்களை எரியும்படி ஜனங்கள் வந்தால் परमेश्वर तुम्हारे लिए चट्टान के रूप में खड़ा होके तुम्हारे लिए अद्भुत काम करेगा। தேவன் உங்களுக்காக ஒரு மலையை போல நின்று தண்ணீரை வரவழைப்பார், உதவி செய்வார். हालेलुया, ஹalleluya. लोग छोटा पत्थर का ले आके मूसा पर मारने के लिए तैयार थे। ஜனங்கள் சிறிய கற்களை எடுத்து மோசே மீது எரிய ஆயத்தமா வந்தார்கள். परमेश्वर एक बहुत बड़ा चट्टान के रूप में खड़ा होके मूसा से कहता, मुझे मार, मैं पानी निकालूं। ஆனால் தேவன் ஒரு பெரிய கன்மலையாகி அங்கே வந்தார், நின்றார், சொன்னார் மோசே இடத்துல என்னை அடி, அங்கே தண்ணீர் வரும் என்று சொல்லி. कितने लोग परमेश्वर को एक चट्टान के रूप में देखने के लिए चाहते हैं? எத்தனை பேர் தேவனை கன்மலையை போல பார்க்க விரும்புகிறீர்கள்? हाथ उठा के दिखाएं। கரம் உயர்த்தி காண்பியுங்கள். कितने लोग परमेश्वर को मैं एक चट्टान के रूप में देखने के लिए चाहते हैं? தேவனை நான் கன்மலையை போல பார்க்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? सबको ही चाहते हैं। எல்லோரும் விரும்புறாங்க. तब बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा। அப்பொழுது பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க. तब लोग आपके लिए पत्थर उठाएंगे, तबे परमेश्वर चट्टान दिखाई पड़ेगा। ஜனங்கள் உங்களுக்கு கல்லெறிய வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கன்மலையை போல தோற்றமளிப்பார். लोग आपके लिए पत्थर लाएंगे, तब परमेश्वर आपके लिए चट्टान बनेगा। ஜனங்கள் உங்களுக்காக கல்லெறிய வரும்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கன்மலையை போல மாறுவார். You want to see such a big miracle? चट्टान से क्या पानी निकलेगा? ஒரு பெரிய அற்புதத்தை காண விரும்புகிறீர்களா? கன்மலையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய அளவிலே उतना बड़ा अद्भुत काम को देखने के लिए इतना छोटी बात को आपको सामना करने के लिए आप अपने को सौंपने की आवश्यकता है। அவ்வளவு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து பெறுவதற்கு இந்த ஒரு சிறிய காரியத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே. लेकिन हम लोग कैसे हैं? ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? एक कंकड़ को भी कोई उठा के फेंक देगा, हल्ला करेंगे। அந்த அரிசியில கிடக்கிற அந்த கல்லை எடுத்து யாராவது இப்படி எரிஞ்சாலும் நாம என்ன சொல்றோம்? ஐயோ எரிஞ்சிட்டான் 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 எரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு கூக்குரல் இடுறோம். Do you want to see God as a great चट्टान? क्या आप परमेश्वर को एक महान चट्टान के रूप में देखना चाहते हैं? याद रखिएगा, நல்ல மனசுல வைங்க. याद रखिएगा, நல்ல மனசுல ஞாபகத்துல வைங்க. क्यों परमेश्वर वहां चट्टान जंगल में मरुभूमि में परमेश्वर अचानक एक चट्टान के रूप में खड़ा है? ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காட்டிலே ஒரு வனாந்திரத்திலே ஒரு பெரிய கன்மலையாக மாறி நிற்கிறாராம்? क्योंकि मूसा के विरोध में लोगों ने पत्थर उठाया। ஏனென்றால் மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் கற்களை எடுத்தார்கள். हमारा विरोध में कुछ भी बात आए, நமக்கு விரோதமாக என்ன காரியம் வந்தாலும் சரி, परमेश्वर उसी के बीच में भी एक महान कार्य करने के लिए तैयार है। தேவன் அவைகளுக்கு மத்தியிலேயும் ஒரு பெரிய அற்புதத்தை காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். सुबह के वक्त परमेश्वर हमें तैयार करने पाए। இந்த காலை வேளையில தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. मूसा के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। மோசேக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். सब लोग चिल्ला रहे हैं, எல்லோரும் கூக்குரலிட்டார்கள். क्यों यहाँ लाए हो? ஏன் இங்கே கொண்டு வந்தீர்? क्यों हमको यहाँ इस प्रकार परेशानी में लाए हो? ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளாக எங்களை நடத்துகிறீர்? क्या मुंह आने के लिए चाहते हो? ஏன் எங்களை கொண்டு போட விரும்புகிறீர்? लेकिन वो ऊपर देख रहा है, ஆனால் மேலே பார்த்தான் மோசே. वो कह रहा है, அவன் சொன்னான்,
प्रभु ஆண்டவரே इनके लिए मैं क्या कर सकूं, அவர்களுக்கு நான் என்ன செய்யட்டும், इनके लिए मैं क्या कर सकूं। இவர்களுக்கு நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? इसलिए मूसा के बारे में बाइबल बतलाती है, இது நிமித்தமாக மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, पृथ्वी भर के ऐसा धीरजवंत कोई नहीं रहा। இந்த உலகத்திலே மோசேயை போல சாந்த குணமுள்ளவன் யாருமே கிடையாது। यहाँ पर इसी जगह में फिर आने के समय मूसा ने जरूर चट्टान को मार दिया था। प्रभु ने कहा बातचीत करने के लिए, இதே இடத்திலே திரும்ப மோசே வந்த பொழுது தேவன் சொல்லியிருந்தார் பேசுவதற்கு கண்மலையோட, ஆனால் மோசே அடித்தான்। लेकिन बाइबल बतलाती है ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? मूसा के समान धीरज वरने वाला नहीं है। மோசே போல உலகத்திலே சாந்த குணமுள்ளவன் இல்லை। चारों तरफ दबाव होने के बावजूद भी, நான்கு புறமும் ஒரு விதமான பிரஷர் இருந்தாலும் கூட, लोग पथरवाह करके मारने के लिए तैयार होने के बावजूद भी, ஜனங்கள் கற்களை எறிந்து கொல்ல ஆயத்தமான போதும் கூட उसकी आंखें ऊपर लगी हुई है। அவனுடைய கண்களோ மேலே நோக்கி இருந்தன। लॉर्ड व्हाट डू यू वांट मी टू डू, ஏ பிரபு आप क्या करना चाहता है? व्हाट डू यू वांट मी टू डू, ए प्रभु आप क्या मुझसे करने के लिए चाहते हैं? दिस इज माय कंडीशन। ये मेरी हालत है। परमेश्वर एक चट्टान के रूप में दिखाई पड़ा, अद्भुत काम किया। தேவன் கண்மலையை போல காட்சியளித்தார், அற்புதம் நடந்தது। आज सवेरे परमेश्वर हमारे लिए भी अद्भुत काम करने के लिए तैयार है, जब लोग हमारे विरोध में उठते हैं। நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும் பொழுது இந்த காலையில தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்। लेकिन मूसा के समान हमारे आंखें ऊपर ही लगने की शक्ति परमेश्वर हमें देने पाए। ஆனால் மோசே போல நம்முடைய கண்கள் மேலேயே நோக்கி பார்ப்பதற்கு நமக்குள்ளே